Hello students, last video la நம்ம வந்து introduction of social responsibility of business பத்தி நாம பார்த்தோம். So next இந்த வீடியோல நாம பார்க்க போறது need for social responsibility. ஏன் வந்து ஒரு தொழில் அமைப்பு வந்து சமூக பொறுப்புணர்ச்சி வந்து தேவைப்படுது, தொழில் அமைப்புக்கு ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி வந்தது ஏன் தேவை அப்படின்றத வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்களுக்காகவே என்ன இருக்கணும், ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தானாகவே முன்னெடுத்து வந்து ஒரு சில செயல்பாடுகளை வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A business unit can sustain in the market for a longer period only by assuming some social obligations. அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இந்த சந்தையில் மார்க்கெட்டில் வந்து நிலையாக இருக்கணும், அதாவது தொடர்ந்து அந்த வியாபாரம் வந்து நடந்துக்கிட்டே ஒரு நீண்ட நாட்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணணும், அதாவது சமூக கடமைகளை வந்து முக்கியமாக ஒரு கருதுவது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் மார்க்கெட்டில் நல்ல விதமாக நடைபெற வேண்டும். அப்படி என்றால் சமூக கடமையை பற்றி அவங்க வந்து திங்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலி பிஸ்னஸ்மேன் ரெக்கக்னைஸ் தட் தே கேன் சக்சீட் பெட்டர் பை ஃபுல்ஃபில்லிங் த டிமாண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ்மேன்னா என்ன நினைப்பாங்க, மக்களுடைய நல்லபடியாக நிறைவேற்றினா அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் நார்மலாக நினைப்பாங்க. People who have had a higher standard of living and have been exposed to an environment conducive to healthy growth make better employees and customers for business than those who are poor, ignorant and oppressed. அதாவது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய அதாவது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரமான வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சி, சரிங்களா, அதே போல் எக்ஸ்போஸ்டு டு அன் என்விரான்மெண்ட், அவங்களுடைய வளர்ச்சி வந்து இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளையே உருவாக்கி கொடுக்கணும். அதே போல் ஏழைகள் மற்றும் இந்த அறியாமையில் இருப்பாங்கள்ல, இக்னரண்ட் அண்ட் அப்ரஸ்ட் அப்படின்னா ஏழ்மை மற்றும் அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு வந்து மற்றும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு பிஸ்னஸ் தொழில் அமைப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன செய்யணும், மக்களின் வாழ்க்கை தரம் உயரணும், அதே போல் அவங்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் சூழ்நிலையை உருவாக்கணும், அதே போல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், அதே போல் ஏழ்மை மற்றும் அறியாமை, அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா ஒரு சில மக்கள், ஸோ அவங்களையும் வந்து அவங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவிஷன் ஆஃப் ஹையர் வேஜஸ் அண்ட் குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மோட்டிவேட்ஸ் ஒர்க்கர்ஸ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ப்ரொடியூஸ் மோர். அதாவது இப்போது வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஊதியம் கொடுக்கும் போதும் அதே போல் அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளையும் அவங்களை வந்து ஊக்குவிக்கும் போதும் என்ன ஆகும் என்னன்னா, அவங்க வந்து ஆப்வியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய உற்பத்தியும் வந்து அதிகமாகும். அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அதிகமான முறையில் சரியான விதத்தில் அவங்களுக்கு கொடுத்தாலே இவங்க பிஸ்னஸும் வளரும், அதே போல் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேபர் டர்ன் ஓவர் அண்ட் ஆப்சன்டிசம் ஆர் ரெடியூஸ்டு. அதே போல் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த தொழில் பணியாளர்கள் சுழற்சி இருக்கு இல்லையா, மற்றும் வருகை பதிவு. ஆப்சன்டிசம்னா வருகை பதிவு, நீங்கள் வரலன்னா இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும், அதாவது அந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடாமல் இருந்தால் கொஞ்சம் அந்த எம்ப்ளாயீஸோட லைஃப்பும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் யாரோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய பிஸ்னஸ் அமைப்பு வந்து தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரியான சொசைட்டிக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமூகத்தை உருவாக்குவது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் யூசஸ் த ரிசோர்ஸஸ் ஆஃப் தி சொசைட்டி. அதாவது இந்த சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சரிவர பயன்படுத்தி அந்த சொசைட்டியை உருவாக்குவது, நல்ல விதமாக உருவாக்குவது, வளங்களை சரியாக பயன்படுத்துவது. அது மனித வளமாக இருந்தாலும் சரி, இயற்கை வளங்கள் இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே சரியான விதத்தில் பயன்படுத்தினா அதே போல் அந்த சொசைட்டியும் நல்ல விதத்தில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இட் ஷுட் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஆப்ளிகேஷன் டு த சொசைட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணணும், சொசைட்டினுடைய அதாவது இந்த சமூகத்தினுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் செய்யறது, நிறைவேற்றுவது அப்படின்றது ஒவ்வொரு தொழிலமைப்பினுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ்மேன் ஷுட் ரெஸ்பாண்ட் டு த டிமாண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நடக்கணும். அண்ட் ஷுட் யூட்டிலைஸ் சோஷியல் ரிசோர்ஸஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள். அதே போல் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வளங்களையும் அவங்க என்ன பண்ணணும், நல்ல விதத்தில் பெரிதளவில் அதை பயன்படுத்தி மக்களுக்கும் அதே அளவில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், திருப்பி அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the long run, a successful business can be built on the foundations of their happy community and a satisfied workforce. அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் என்ன எதை உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நல்ல எல்லா வளங்களையும் நல்ல விதமாக யூஸ் பண்ணி மக்களுக்கு திருப்பி அதையே கொடுக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு சமூகம் உருவாகும். அதே போல் திருப்தியான பணியாளர்களும் அவங்களுடைய தொழிலமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஒரு நல்ல சமூகம் இருக்கும்போதும் அதே போல் தன்னுடைய பணியாளர்களும் சந்தோஷமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற சொசைட்டி நல்லா இருக்கும்போது அவங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் பவர், சமூக அதிகாரம். எந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிஸ்னஸ்மேன் ஹாவ் கன்சிடரபிள் சோஷியல் பவர். ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனுக்கும் என்னது, கணிசமாக ஒரு சமூக அதிகாரங்கள் அவங்க கையில் இருக்குது. தர் டிசிஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் அஃபெக்ட் த லைஃப்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரி இல்லை செயல்பாடுகளும் சரி இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய செல்வ வளங்களையும் அது கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. They collectively determine for the nation such important matters as level of employment, rate of economic progress and distribution of income among various groups. அதாவது எந்த மாதிரியான விஷயங்களை எல்லா விஷயங்களையுமே கலந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிஸ்னஸ்மேன் அவங்க தொழில் அமைப்பு நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளும் செயல்பாடுகளும் இந்த சொசைட்டியை எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயங்களை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், கண்டிப்பாக வேலைவாய்ப்பில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் ரேட் ஆஃப் எக்கனாமிக் ப்ராக்ரஸ், அதாவது பொருளாதாரத்திற்கான முன்னேற்றங்களையும் மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமங் வேரியஸ் குரூப்ஸ், அதாவது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு இன்கம் அப்படின்றது வரவுன்றது பகிர்ந்தளிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருடைய முடிவில் முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்மேன் அவங்க தொழிலமைப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது, சமூக அதிகாரம் அப்படின்றது முன்னேற்றுவதற்கான அதிகாரம் பிஸ்னஸ்மேன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ்மேன் ஷுட் அஸ்யூம் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் கமென்சரேட் வித் தர் சோஷியல் பவர். ஸோ அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணணும், சமூகத்தினுடைய கடமைகளை உணர்ந்து தன்னுடைய அதிகாரங்களை அவங்க சரியாக பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The government controls and regulations intervene in the social power of business in the absence of business taking of social responsibility. அதாவது எந்த ஒரு தொழில் அமைப்பிலையும் இந்த சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்றது ஆப்சண்ட் ஆகும்போது, சமூக பொறுப்புணர்ச்சி அங்கே இல்லாத போது கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதில் தலையீடு செய்து அந்த சமூக அதிகாரத்தை அவங்க சரி
சரிவர கொண்டு வரணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணணும், எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள வந்து சரியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் தேர்ஃபோர் த மாரல் அண்ட் ரைட் திங் ஃபார் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் டு அஸ்யூம் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது சமூக கடமைகளை வந்து தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து அதுக்கேற்ப ஒரு நல்ல ஒரு மொராலிட்டியோட, அதாவது நல்ல ஒரு நல்லிணக்கத்தோட, நல்ல எண்ணங்களோட, நல்ல நெறிமுறைகளோட இந்த சொசைட்டிக்கு வந்து பொறுப்புணர்ச்சியோட வந்து இந்த பிஸ்னஸ்மேன் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சமூக அதிகாரம் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இமேஜ் இன் த சொசைட்டி. ஒரு தொழில் அமைப்பினுடைய அபிப்பிராயம், மக்களுக்கு அதன் மேலே இருக்கிற இமேஜ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். A business can improve its image in public by assuming social obligations. அதாவது இந்த பிஸ்னஸ்மேன் வந்து தன்னுடைய இமேஜை வந்து நல்ல ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும். அதாவது இவங்க நல்ல ஒரு பெயர் வாங்கணும், பப்ளிக் முன்னாடி ஒரு நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்னா, இல்லை நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக கடமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சோஷியல் ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு ஆப்வியஸாக என்ன, இப்போ நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லது செய்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அவங்க எப்படிப்பட்ட துறையில் இருந்தாலும் அவங்கள வந்து முன்னேற்றத்திற்கு யார் முக்கியமாக காரணமாக இருக்காங்க, அந்த சொசைட்டி தான் காரணமாக இருக்காங்க. ஸோ அந்த சொசைட்டிக்கு அவங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட் செய்யும்போது ஆப்வியஸாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸும் வந்து நல்ல விதமாக முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் good relations with workers, consumers and suppliers help in the success of business. அதாவது இப்போ வந்து அதாவது அந்த பிஸ்னஸில் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சப்ளையர்ஸ் பொருட்களை சப்ளை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூடலாம் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு முறை வந்து அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படின்றாங்க. இந்த ஒர்க்கர்ஸ், இந்த கன்சியூமர்ஸ், இந்த சப்ளையர்ஸ் இவங்கெல்லாம் தான் நம்ம சொசைட்டின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த சொசைட்டியோட அவங்களுக்கு வந்து நல்ல உறவு முறைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்ததுக்காக ஒரு கார் கம்பெனியில் இருந்தவங்க ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வந்துட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க, கார்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ தனக்கு வந்த லாபத்தை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபெய்த் ஆஃப் பீப்புள் இன் எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அதாவது இந்த சமூக கடமை ஆற்றுவது, இந்த பிஸ்னஸ் அதாவது இந்த தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய சமூகத்தின் கடமைகளை ஆற்றும்போது அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்டு ஃபெய்த் ஆஃப் பீப்புள், அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையும் வந்துட்டு மேலும் மேலும் பல மடங்கு வந்து உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இமேஜ்னு சொல்கிறோம். அவங்க மேலே நம்பிக்கையும் நல்ல ஒரு இமேஜும் தான் வந்து அந்த சொசைட்டிக்கு அந்த தொழில் அமைப்பு மேலே வரணும். ஸோ அப்படி வரணும்னா கண்டிப்பாக அந்த தொழில் அமைப்புகள் வந்து சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு இருக்கணும். நவடேஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் தேர் ரைட்ஸ். அதாவது ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் சரி, இல்லை ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சரி, அவங்களுடைய உரிமைகள் என்னென்னன்றது இன்றைக்கி எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கான உரிமைகள் என்ன, நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது நிறைய நாலேஜ் வந்துடுச்சு இப்போல்லாம், இல்லையா? இப்போ வந்து கன்சியூமர்ஸ் ஒரு வேளை வந்துட்டு வாடிக்கையாளர்களுக்கு ப்ராடக்ட் மேலே ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாதது இருந்தது, இல்லை வந்து ஏதாவது தவறுகள் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ண முடியும், கேஸ் போட முடியும். அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்து சுரண்டுதல் வேலையை நிறைய கொடுத்து அவங்கள வந்து சுரண்டுற மாதிரி இருந்தால் அதுக்கும் வந்து அவங்கள வந்து காப்பாற்றுவதற்கும்
ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ தனக்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்றத வந்து இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸஸ். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களுக்கு வந்து தரமான பொருள் குறைவான விலையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. சிமிலர்லி ஒர்க்கர்ஸ் டிசையர் ஃபேர் வேஜஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ். அதே போல் பணியாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கான சரியான சம்பளம் அண்டு மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ கல்வி செலவு இல்லை மருத்துவ செலவு, இது எல்லாத்தையும் கூட கம்பெனி வந்து ஒரு சிலது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து சில இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும், இந்த சலுகைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தே எக்ஸசைஸ் ப்ரெஷர் ஆன் தி எம்ப்ளாயர்ஸ் த்ரூ ட்ரேட் யூனியன்ஸ். அதாவது இந்த தொழில் அமைப்பை வந்து இப்போ தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய தேவைகளை வந்து எடுத்து சொல்வதற்கு என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயர்ஸ் த்ரூ ட்ரேட் யூனியன்ஸ், ட்ரேட் யூனியன் மூலியமாக தனக்கு வேலை கொடுத்த முதலாளிகளுக்கு வந்து அவங்க வந்து தன்னுடைய தேவைகளை வந்து ஒன்றாக இணைந்து ஒரு யூனியன் போல் செயல்பட்டு அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த தேவைகள் இருக்குது, எங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியனாக, ஒரு கூட்டமாக அமைந்து, ஒரு குழு அமைத்து அவங்க வந்து அந்த முதலாளிகளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. தேர் வில் பி இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் அண்ட் கான்ஃப்ளிக்ட் இன் சொசைட்டி இஃப் பிஸ்னஸ் டஸ் நாட் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த தொழிலில் வந்து ஒரு அமைதியின்மை, சச்சரவு அப்படின்றது வந்து ஏற்படும். ஏன் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் அமைப்பு வந்து தன்னுடைய சோஷியல் ஆப்ளிகேஷன், அதாவது சமூக கடமைகளை சரியான விதத்தில் ஆற்றவில்லை என்றால் அப்போ அங்கே என்ன நடக்கும், அந்த தொழிலில் வந்து அமைதியின்மை இருக்கும், சண்டை சச்சரவுகள் தான் நடக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய தொழில் அமைப்பை வெற்றிகரமாக கொண்டு போக முடியாது. ஸோ மக்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்வுகளும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இந்த தொழில் அமைப்புகள் தன்னுடைய சமூக கடமைகளை சரிவர ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்டர்பிரைஸ், அதாவது ஒரு தடையற்ற நிறுவனமாக அப்படின்னு சொல்கிறாங்க. A business enterprise which accepts and discharges social obligations enjoys greater freedom. அதாவது எந்த ஒரு தொழிலமைப்பு வந்து சமூக கடமைகளை வந்து ஏற்றுக்கொண்டு அதை சரியான விதத்தில் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களால கண்டிப்பாக வந்து ஒரு சுதந்திரமாக வந்து ஒரு தடையற்ற நிறுவனமாக அவங்கள வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த கவர்மெண்ட் ஹேஸ் பாஸ்ட் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது நம்மளுடைய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவெண்ட் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் இன்டல்ஜிங் இன் அடல்ட்ரேஷன். அதாவது கலப்படம் செய்வாங்க இல்லையா, இன்டல்ஜிங் இன் அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஸோ அந்த கலப்படமெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இன்கேஸ் கலப்படம் ஏதாவது இருந்தால் அந்த நுகர்வோர்கள் வந்து கேஸ் போட முடியும். அதே போல் பிளாக் மார்க்கெட்டிங், கள்ளச்சந்தை, அதாவது பொருளுங்களை பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய டிமாண்ட் ஏற்படும் போது அப்போ அந்த பொருளுங்களை அதிகமான விலையில் விற்கிறது. அப்போ அந்த பொருளை பதுக்குவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு அதுவும் சட்டப்பூர்வமாக தப்பு. அண்டு அதர் ஆன்டி சோஷியல் ப்ராக்டிசஸ், சமூக விரோத நடவடிக்கைகளில் எடுக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. Thus, social responsibilities are essential for avoiding governmental action against business. Such action will reduce the freedom of decision making in business. அதாவது இந்த சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, ரொம்ப முக்கியம் எதற்காக அப்படின்னா, ஃபார் அவாய்டிங் கவர்மெண்டல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் பிஸ்னஸ். அதாவது இந்த பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ்ன்றது வந்து சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும். சமூக பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஏதாவது இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள், பிளாக் மார்க்கெட்டிங், அதே போல் இந்த கலப்படம் செய்கிறது, ஸோ அரசு நெறிமுறைக்கு தவறி நடக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன்ஸ், செயல்பாடுகளை பின்பற்றி வந்து நடந்துச்சுன்னா சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Such action will reduce the freedom of decision making in business. அதாவது இந்த பிஸ்னஸுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலிருந்து வெளிவரணும் அப்படின்னாங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும், ஒரு சுதந்திரத்தன்மையோடு அவங்களுடைய நிறுவனத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அங்கே என்ன இருக்கணும், சமூக பொறுப்புணர்ச்சியோடு அவங்க நடந்துக்கணும் அப்படின்றாங்க. எந்தவித திலுமுழு வேலையும் பண்ணாமல் பிஸ்னஸில் சமூக பொறுப்புணர்ச்சியோடையும் சமூக கடமைகளோடும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர், சட்டத்திட்டங்கள். எனி பிஸ்னஸ் யூனிட் கேன் சர்வைவ் அண்ட் க்ரோ ஒன்லி வென் தேர் இஸ் லா அண்ட் ஆர்டர் இன் சொசைட்டி. அதாவது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்ல விதமாக அது வந்து செயல்படணும், அதே மாதிரி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சமூகத்தில் வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து சரியான விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் த வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி ஃபார் டூ லாங் தீஸ் செக்ஷன்ஸ் வில் டேக் த லா இன் தர் ஓன் ஹேண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு சில தொழில் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற வேலையாட்களை வந்து ரொம்ப சுரண்டுவாங்க, அதிகமான நேரம் வேலை செய்யணும், குறைவான சம்பளத்தில் வேலை செய்யணும், அதே மாதிரி நிறைய ஷிஃப்ட்டுங்க வந்து போடுறது அவங்களுக்கு. ஸோ மக்களுடைய உழைப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சுரண்டுவாங்க, அவங்கள வந்து சக்கையாக பிழிஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து துன்புறுத்தப்படும் போது அப்போது இவங்க அந்த பணியாளர்கள் வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள முடியும், சட்டத்தை அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்க மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிசல்ட்டிங் சாவோஸ்னால் குழப்பங்கள் வில் த்ரெட்டன் தி வெரி சர்வைவல் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது இந்த பிஸ்னஸை வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்லாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டங்கள் வந்து பிஸ்னஸை வந்து தொடர்ந்து நடைபெறுவதை வந்து ஒரு கேள்விக்குறியாக கொண்டு வந்துடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இல்லாமல், வீக்கர் செக்ஷன் மேலே எந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும், குழப்பங்கள் இல்லாமல் அவங்க சரியான விதத்தில் அவங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போகணும், சட்டப்படி கொண்டு போகணும். அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமும் இருக்காது, குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா moral justification. In large country like India, government alone cannot solve the problems. ஸோ இவ்வளோ இந்தியான்றது எவ்வளோ பெரிய கண்ட்ரி, எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் அரசு மட்டுமே வந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியுமா, எல்லா மூலையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் வந்து வாலண்ட்ரியாக வந்து ஹெல்ப் பண்ணணும், புரியுதுங்களா? தொண்டு நிறுவனங்கள்லாம் செயல்படுது இல்லையா? இப்போ மழைக்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்களே வந்து அவங்கள போய் காப்பாற்றுது. கவர்மெண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதே போல் தண்ணி பிரச்சனை ஏற்படுதா, தூர் வாடுற வேலைகள் அது தொண்டு நிறுவனங்கள் தானே முன்னெடுத்து வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அரசை மட்டுமே எதிர்பார்த்து இல்லாமல் சில தனியார் நிறுவனங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கடமைகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஹேஸ் மனி அண்ட் டேலண்ட் வித் விச் இட் கேன் அசிஸ்ட் த கவர்மெண்ட் இன் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ இந்த தொழில் அமைப்புகள் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட என்ன இருக்கும், பணம் இருக்கும், அதே போல் அதற்கான டேலண்ட்டும் வந்து அவங்க கீழே இருக்கும். அப்போது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் கேன் பிளே அ வைட்டல் ரோல் இன் சால்விங் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லட்ரஸி, ஸ்காசிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் அதர் சச் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் கண்ட்ரி. அதாவது பிஸ்னஸ்ன்றது, இந்த தொழில்ன்றது வந்து எந்த விதத்தில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத
தன்மையை வந்து கண்டிப்பாக தனியார் நிறுவனங்களால் சரி பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இல்லட்ரஸி, படிப்பறிவு, அதே போல் ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது அந்நிய செலவாணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல், அந்நிய செலவாணி இதில் வந்து எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல், அதே போல் மற்றும் சில ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து இந்த தொழில் அமைப்புகள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் பிஸ்னஸ் ஹேஸ் கிரியேட்டட் சம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் சச் ஆஸ் பொல்யூஷன், ஹெல்த் ஹசார்ட்ஸ். அதே போல் இதே தொழில் அமைப்புகள்னால நன்மைகள் இருக்குது, அதே சமயத்தில் வந்து சில சமூக பிரச்சனைகளும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், நிறைய காருங்கள்லாம் வருது, கார் கம்பெனினால் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. அதே சமயத்தில் அதிகமான கார்கள் உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும், பொல்யூஷன், மாசுபடுதல் அதிகமாகுது, தொழிற்சாலைகள் உருவாகுது, தொழிற்சாலைகள் உருவதனால வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது. ஆனால் அதே சமயத்தில் அந்த தொழிற்சாலை கழிவுகள்னால பொல்யூஷன் வந்து ஏற்படுது. அதே போல் ஹெல்த் ஹசார்ட்ஸ், அதாவது ஆரோக்கியத்திற்கும் பாதிப்புகள் ஏற்படுது. கெமிக்கல் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாகுது. ஸோ therefore business should help society in solving its problem. ஸோ அதனால் இந்த தொழில் அமைப்புகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் இருக்குது இல்லையா, கலாச்சாரங்களை பாரம்பரியங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதே போல் இந்த தொழில் அமைப்புகளும் வந்து எந்த விதத்துலேயும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் சரியான விதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் எ ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்றது வந்து மிகுந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மென் ஹூ ஹெல்ப் இன் ப்ரிசர்விங் அண்ட் promoting this heritage will naturally enjoy the patronage of the society and the government. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ்மேன் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ், அதாவது இந்த பாரம்பரியத்தை வந்து பாதுகாத்து அதே போல் அதை வந்து ஊக்குவிக்கக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தினுடைய ஆதரவும் அதே போல் அரசினுடைய ஆதரவும் வந்து கண்டிப்பாக அந்த தொழிலமைப்புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஷுட் தேர்ஃபோர் ப்ரமோட் ஈக்குவாலிட்டி ஆஃப் opportunity, healthy relations with employees and customers etc. ஸோ அதனால் இந்த தொழில் அமைப்புகள் வந்து என்ன பண்ணணும், ப்ரமோட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்கணும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சமமான விகிதத்தில் இருக்கணும். ஹெல்த்தி ரிலேஷன்ஸ், நல்ல உறவு முறைகள் வந்து அவங்களோட இருக்கணும், அதாவது எம்ப்ளாயீஸோட நல்ல ஒரு உறவு முறைகள் இருக்கணும், வாடிக்கையாளர்கள்கிட்டவும் நல்ல ஒரு உறவு முறைகள் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய தொழிலமைப்பு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். ஸோ அந்த தொழிலமைப்பு நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் சமூக பொறுப்புணர்ச்சியோடு அவங்களுக்கான வேலைவாய்ப்பும் சரி இல்லை அவங்களுக்கான ஊதியமாகட்டும் சரி சரியான விகிதத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது அவங்களுடைய மகிழ்ச்சி தான் இந்த தொழில் அமைப்பினுடைய முன்னேற்றம். அப்போது சொசைட்டினுடைய மகிழ்ச்சி தான் தொழில் அமைப்பினுடைய க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலிசம், அதாவது தொழில் முறைமை. ஓகேவா. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இஸ் பீயிங் ப்ரொஃபஷ்னலைஸ்டு, அதாவது இந்த தொழில் அமைப்புகளை வந்து மேலாண்மை செய்கிறது அப்படின்றதே வந்து ஒரு தொழில்முறை அது, சரிங்களா. அண்ட் ஓனர் மேனேஜர் நர்சஸ் அ கிரேட்டர் greed ஃபார் ப்ராஃபிட்டரிங் பிகாஸ் ஆல் த கெயின்ஸ் கோ டு ஹிம், அதாவது இந்த மேலாண் உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, இந்த உரிமையாளர்கள் வந்து லாபத்தின் மீது தான் அதிக அக்கறை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாபத்தின் மீது அதிக அக்கறை வைத்திருப்பதால் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அதிக லாபம் தான் கிடைக்கும். பட் a salaried and qualified manager is less likely to be lured because he does not benefit from the profits earned through questionable practices. பட் அதே சமயத்தில் மேனேஜர்ஸ், இந்த மேலதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க.
ஒரு கம்பெனியில் ஒரு ஓனரே வந்து ஒரு மேனேஜராக இருந்து மேலாண்மையும் உரிமையாளராகவும் இருந்தாருன்னா அவருடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கும்னா லாபத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அந்த லாபம் மொத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதே வந்து ஒரு சேலரிட் பர்சன் ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு மேலாளராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து எந்த விதமான ப்ராஃபிட்டும் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. வெறும் அவங்க வாங்கக்கூடிய ஊதியம் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு நடைமுறைகள், கேள்விக்குரிய ஒரு விஷயங்களாகவே இது வந்து அமைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அந்த உரிமையாளர்களுக்கு அமையக்கூடிய அந்த ப்ராஃபிட்டினுடைய பெனிஃபிட் வந்து அதே ஒரு தொழில் அமைப்பில் வந்து மேலாளராக வேலை செய்கிறவருக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சமூக பொறுப்புணர்ச்சியோட எல்லாமே வந்து அந்த தொழில் முறைமை அப்படின்றது வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரஸ்டிஷிப். Mahatma Gandhi suggested that those who own money or property should hold and use it in trust for society. அதாவது யார்கிட்ட வந்து மகாத்மா காந்தி என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஓன் மணி, யார்கிட்ட வந்து பணம் அதிகமாக வைத்திருக்கிறாங்களோ இல்லை வந்து சொத்துக்கள் வச்சுருக்கிறாங்களோ, ஷுட் ஹோல்ட், யார் வச்சுருக்கிறாங்களோ, அண்ட் யூஸ் இட் இன் ட்ரஸ்ட் ஃபார் சொசைட்டி, அது வந்து சமுதாய நோக்கத்துக்கு வந்து அவங்க வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிஸ்னஸ்மேன் ஷுட் ரன் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் நாட் ஃபார் த செல்ஃப் என்ரிச்மெண்ட் பட் ஃபார் த குட் ஆஃப் தி சொசைட்டி. அதாவது இந்த தொழில் அமைப்புகள் எல்லாம், இந்த பிஸ்னஸ்மென் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சுயலாபத்துக்கு மட்டும் இல்லாமல் சமூக நலனுக்காகவும் அவங்க வந்து பயன்படக்கூடிய வகையில் அவங்களுடைய பெனிஃபிட்ஸை வந்து செலவிடணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ சமூக பொறுப்புணர்ச்சியோட அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இந்த தொழில் அமைப்புகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நீட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் எத்தனை பாயிண்ட்ஸ், 11 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது தானாகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறது. அதே போல் கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தை உருவாக்குவது. சோஷியல் பவர், அவங்களுக்கான சமூக அதிகாரங்களை சரிவர பயன்படுத்துவது. அதே போல் இமேஜ் இந்த சொசைட்டி, அவங்களுக்கான ஒரு இமேஜை இந்த சொசைட்டியில் நல்ல விதமாக உருவாக்குறது. பப்ளிக் அவேர்னஸ், மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ அதுக்கேற்ப சமூக பொறுப்புணர்ச்சியோட சமூக கடமைகளோட தொழிலமைப்புகள் நடந்து கொள்ள வேண்டும். ஃப்ரீ என்டர்பிரைஸ், எந்தவித குளறுபாடுகளும் இல்லாமல், அதாவது தன்னுடைய தொழிலமைப்புகளை எந்தவித தில்லுமுள்ளு வேலைகளும் செய்யாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு சுதந்திரமான ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தில்லுமுள் செய்யாமல் இருக்கிறதே வந்து ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி, சமூக கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் லா அண்ட் ஆர்டர், அரசால் வகிக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இவங்களுடைய சமூக கடமைகளை வந்து சரிவர ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாரல் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது இவங்க வந்து வெறும் ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் சொசைட்டிக்கு சில ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவங்களுடைய வேலைகளிலோ, வேலை வாய்ப்புகளிலேயோ, இல்லை படிப்பறிவிலேயோ, இல்லை வந்து அந்நிய செலவாணிகளிலேயோ இவங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ், அதாவது நம்முடைய சமூகத்தினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையிலும் ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் தொழிலமைப்புகள் வந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சொசைட்டினுடைய கவர்மெண்ட்டினுடைய ஆதரவு வந்து பெருமளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலிசம், அதாவது இந்த தொழில் அமைப்புகளில் வந்து இந்த மேலாண்மை அப்படின்றது வந்து
வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. ஸோ ஒரு ஓனரே வந்து மேலாண்மை செய்யும்போது அவங்களுடைய லாபங்கள் வந்து ஒரு மனிதனை மட்டுமே தான் போய் சேருது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மேலாண்மை வந்து ஒரு ஊதியத்துக்காக செயல்படும் போது அவனுக்கான ஊதியம் மட்டும்தான் அதில் வருதே தவிர்த்து கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ அவங்களுடைய நடைமுறைகள் வந்து கேள்விக்குரியதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரஸ்டிஷிப், நம்பிக்கை. அதாவது யார்கிட்ட வந்து அதிகம் இருக்கோ அவங்க என்ன பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த சொசைட்டினால் பெனிஃபிட் ஆகுறீங்க பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் என்ன பண்ணணும், அதே சொசைட்டிக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நீட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.